இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு இலக்கை நியமித்திருக்கிறார், அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்றேன். இந்த தொடர் ஓட்டத்தை குறித்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆசையாய் நான் தொடர்கிறேன். எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக கருதி ஆண்டவர் எனக்கு நியமித்த பாதையில நான் பொறுமையோடு ஓடுறதுக்கு பிரயாசப்படுறேன். பாரமா இருக்கிற எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த இலக்கை அடைவதற்கு, பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்கு நான் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, ஓடுறேன்னு சொன்னவரு ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றார். கரெக்டா அவருக்கு நியமித்த அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றி முடித்ததை அவர் உயிரோடு இருக்கும்போதே கன்ஃபார்மா அவர் அறிக்கை எடுக்கிறார். அப்ப எவ்வளவு கான்பிடன்ட் பார்த்தீங்களா? இன்னைக்கு நாமும் நமக்கு நியமித்த பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நமக்காக வைக்கப்பட்ட இலக்கை நோக்கித்தான் நம்முடைய கவனம் இருக்கிறதா? அல்டிமேட் கோல் எப்படியாவது மறுரூபமாகணும், இயேசு கிறிஸ்துவின் வருகையில நாம காணப்படணும், நம்மை கொண்டு தேவன் செய்ய நினைத்த அந்த அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டும், முழுமையாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த கவனம் நமக்குள் இருக்கிறதா? இதை இன்னைக்கு கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா நம்முடைய அழைப்பிலிருந்து, நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலிருந்து வழி விலகச் செய்கிற ஏராளமான காரியங்களை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்காக இவனை பிரித்து விடுங்கள் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அவர் அந்த டைம்ல ஒரு நல்ல போதகராக நல்ல தீர்க்க தரிசன ஊழியத்தை நிறைவேற்றி அந்தியோகியா பட்டணத்துல நல்ல சமாதானமா ஊழியம் செஞ்சிட்டு இருக்கார். ஆனா இப்போ பாருங்க, இவருடைய அழைப்புல அடுத்தது ஒரு டைரக்ஷன் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. அந்த ஊழியம் சற்று கடினமானது. அந்த பாதையில ஏராளமான பாடுகள், உபத்திரம் உண்டு. இப்ப வேற வழி கிடையாது, ஆண்டவர் அந்த பாதையை வச்சுட்டார் அப்படிங்கிறத அறிந்த அந்த பவுல் சந்தோஷத்தோடு அந்த ஊழியத்தை செய்தார். அவர் எத்தனையோ கஷ்டங்களை, பாடுகளை, நிந்தனைகளை, அவமானங்களை அவர் சகித்த போதும் முன்வைத்த காலை அவர் பின் வைக்கவில்லை. அவரை அதிகமாய் நேசித்தவர்கள் கூட சில நேரத்துல பாருங்க, வேண்டாம் அப்படின்னு மறுத்த போது கூட, இல்ல இதற்காகத்தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அப்ப கடைசி வரைக்கும் அவருடைய கண்கள் அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த இலக்கையே நோக்கி கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து இந்த பவுல் அப்போஸ்தலன், நீங்க இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? இல்ல, ஓடணும்னு இனிமேதான் ட்ரை பண்றேன், அல்லது இப்ப நான் ஓடிட்டு இருக்கிறது எங்க ஓடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படி சொல்றதா? யாரோ ஒருவர் காண்பித்த பாதையில் ஓடுகிறது அல்ல, அல்லது நமக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறவர்களாய் அல்ல. கன்ஃபார்மா சொல்லணும், இதுதான் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற பாதை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, நான் நடந்து போயிட்டு இருக்கிற அந்த பாதை சரிதானா? நான் இதுல போனா இலக்கை அடைந்து விடலாமா? பந்தய பொருளை பெற்று விடலாமா? என் ஓட்டத்தை நான் சிறப்பா ஓடி முடிக்க முடியுமா? இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா அநேகர் தாங்கள் ஆரம்பித்த ஓட்டத்தை பாதியிலே நிறுத்திட்டாங்க. அநேகர் தாங்கள் ஓடிக்கொண்டிருந்த பாதையை விட்டு வழி விலகி சென்று விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரா நாம இருக்கக்கூடாது. தேமா அவனுக்கு நியமித்த பாதையில ஓடி முடிக்க முடியாதபடிக்கு தீமோத்தேயு லிஸ்ட்ல வந்திருக்கணும். ஆனா அந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் விலகி போயிட்டான். ஆனாலும் இவர் சோர்ந்து போகல. ஆகவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏராளமான எதிர்ப்பு வரலாம், தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். இவர்களை இப்படி தடம் மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் சில ஆட்களை நீங்க பார்க்கலாம். அதையெல்லாம் சற்று ஒதுக்கி விட்டு உங்க பாதையில நீங்க ஓடுறதுல கவனமா இருங்க. இலக்கை நோக்கி ஓடுவோம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம். தகப்பனே, இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை
எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.